கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடங்கும் காலத்தில் தென்னாப்பிரிக்க அணி கிடையாது. சவுத் ஆப்பிரிக்க அணி கிரிக்கெட் உலகின் 3வது டெஸ்ட் அந்தஸ்து பெற்ற அணியாகும். ஆனால் அந்த நாட்டின் நிறவெறி பிரச்சனை காரணமாக சவுத் ஆப்பிரிக்க அணிக்கு ICC தடை ஏற்படுத்தி இருந்தது. அதனாலேயே உலகக்கோப்பை போட்டிகள் தொடங்கும் போது சவுத் ஆப்பிரிக்க அணி இல்லை, ஆனால் ஈஸ்ட் ஆப்பிரிக்கா அணி இருந்தது. தடை ஏற்பட்டதால் தென்னாப்பிரிக்காவில் பிறந்த வீரர்கள் சிலர் கிரிக்கெட் விளையாட மற்ற ஆடும் நாடுகளுக்கு குடிபெயர்ந்தும் சம்பள விளையாடினர். அதில் ஒருவர் கேப்லர் வெசல்ஸ். அவர் 21 வயதில் சிட்னிக்கு சென்று அங்கு கிரிக்கெட் விளையாடி முதல் தர கிரிக்கெட்டை ஆஸ்திரேலியாவுக்காக விளையாடினார். சவுத் ஆப்பிரிக்காவில் அரசியல் மாற்றம் நிகழ்ந்து 91இல் சவுத் ஆப்பிரிக்கா அணி உருவெடுத்த போது அதன் கேப்டனாக வெசல்ஸ் நாடு திரும்பினார். 2 நாட்டுக்காக செஞ்சுரி அடித்த ஒரே வீரர் வெசல்ஸ். இப்படி நிறவெறிக்காக தடை ஏற்பட்டு நாங்கள் ஒன்றிணைந்து விட்டோம் என கருப்பர்களும் வெள்ளையர்களும் இந்திய வம்சாவளியினரும் அணியில் இணைந்து ஒரு கோப்பை வென்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு உண்டு. அணி ஒற்றுமையாக விளையாடினாலும் ஏனோ தென்னாப்பிரிக்காவுக்கு வழக்கமாக சொல்லப்படும் கூற்று அதிர்ஷ்டமில்லாத அணி. இந்த T20 உலக கோப்பையில் அந்த அணி தோற்று கேப்டன் மார்க்ரம் பேச்சை கேட்டபோது வருத்தமாக இருந்தது. நாங்கள் கிரிக்கெட்டை டிவி ஷோரூம்களின் முன்னால் கால் கடுக்க நின்று பார்த்து கொண்டிருந்த காலத்தில் அணிகளில் தென்னாப்பிரிக்கா எப்போதுமே அட்டகாசமான அணி. பால் ஆடம்ஸின் தவளை போன்ற ஸ்பின் வீச்சு அதற்கு முன்னும் பின்னும் நாங்கள் கிரிக்கெட்டில் பார்க்கவில்லை. க்ளோஸ்னரின் குறிவைத்து எரியும் பவுலிங் புதுமை. உதட்டில் வெள்ளை பூசு பூசிக்கொண்டு ஜோக்கர் பட நாயகன் போல வரும் டொனால்டை கண்டு இந்திய கிரிக்கெட் விசிறிகளாக நாங்கள் நடுங்கியதுண்டு. காற்றில் பறந்து கேட்ச் பிடிக்கும் ஜான்டி ரோட்ஸின் அற்புத ஃபீல்டிங், அடடா! ஹன்சி குரோனியேவின் அட்டகாச ஜேம்ஸ் பாண்ட் லுக், அசைக்க முடியாத ஓபனர்கள் கிறிஸ்டியன் கிப்ஸ், ஜாக் கல்லிஸின் விரிந்த மார்போடு வீசும் பந்து வீச்சில் நிச்சயம் விக்கெட் விழும். AB டிவில்லியர்ஸின் டெவில் ஆட்டம் மறந்து விடுமா? சவுத் ஆப்பிரிக்கா எதிரணியாலும் மற்ற நாட்டினராலும் நேசிக்கப்பட காரணம் அதன் சிறப்பான ஆட்ட நேர்த்தியால் தான். உலக கோப்பையில் கிளாசனின் ஒவ்வொரு அடியும் முதலில் டிவியில் கிரிக்கெட் பார்த்தபோது மாக்கானாக வந்த கிரஹாம் கூச், டேவிட் பூனின் ஸ்டைல் பார்க்க முடிந்தது. 87 வேர்ல்ட் கப்பில் காட்டான்களாக வந்தனர் கிரிக்கெட்டர்கள். 100 கிலோ 90 கிலோ எடை கொண்டு பந்தை தட்டினாலே பறக்கும். அது ஒரு அழகான காலம். கிளாசன் அவுட் ஆனானோ அப்பாடா என மூச்சு சீராக வந்தது. கடைசியில் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கை கருகில் கோப்பை எட்டியும் அது கை நழுவி இந்தியாவுக்கு போனது மோசம். ஒரு உலக கோப்பையில் முதலாக நம் நாடு கோப்பை வென்ற மகிழ்ச்சியோடு எதிரணி தோல்விக்காக வருத்தப்பட்ட நிகழ்வும் கடந்தது. காந்தியை முதலில் நிறத்தை சொல்லி ரயிலில் இருந்து இறக்கிவிட்ட நாடுதானே என சரித்திரத்தில் நிகழ்வை தேடி மனதை சமாதானப்படுத்த வேண்டியதாகிவிட்டது. இதுவும் கடந்து போகும் சவுத் ஆப்பிரிக்கா.